ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் புரட்டாதி மாத பிறந்திருக்கிறது. இன்று 2வது நாள் 18/9/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே ஆசார சீரராக ஆலய வழிபாடுகளை செய்து சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தமாக அமர்ந்திருப்பார். அவருக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலராலை அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏனைய ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரனுடைய திசை என்று போற்றுகின்ற வடதிசை, வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகளை செய்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த மகாலய சிரார்த்தம், மாலய பட்சத்திலே மாலய சிரார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறான மாலய சிரார்த்தத்திலே குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாகவும் செய்யப்படுவதாக இந்த மகாலயம் என்கின்ற இந்த 15 திதிகள். இது பொதுவாக மாலய பட்சம் மாலய சிரார்த்தம் என்றால் புரட்டாதி மாதத்தில் தானே வர வேண்டும், இது ஏன் ஆவணியிலே முறை வந்தது என்று பலருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணங்கள் வரும். இது இந்த சௌரமானம் சாந்திரமானம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த சாந்திரமான ரீதியாக இப்போ நமக்கு புரட்டாதி மாதத்து அமாவாசையை அடிப்படையாக கொண்டுதான் முதல் 15 திதிகள். அந்த வகை முறை ஆவணி மாதத்திலேயே இந்த தேய்பிறை பிரதமை ஆரம்பமாகி அமாவாசையில் 21ஆம் தேதி அமாவாசை அன்று இந்த புரட்டாதி மாலயம் நிறைவேறும். இந்த 15 திதிகளிலும் கடந்த 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி எந்த சுபகாரியங்களும் யாரும் செய்யக்கூடாது. ஒரு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது. வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஒரு திருமணத்திற்கான பேச்சு கூட எடுக்கப்படாது. ஜாதகம் பார்க்கப்படாது என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுதும் அங்கு செய்கிறார்கள். இங்கு அறியாமையினாலே புரியாதவர்கள், இதனுடைய தாற்பயங்கள் தத்துவங்கள் விளக்கங்கள் அடிப்படை தெரியாதவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. இந்த பிதர்களுடைய வழிபாட்டுக்குரிய காலம்தான் இந்த மாலய பட்சம். மாலய பட்சத்திலே ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யப்படாது. செய்தால் அது தோஷம், செய்யக்கூடாது.
புரியாதவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தத்துவம் தெரிய வேணும், தாற்பயம் தெரிய வேணும், அடிப்படை தெரிய வேண்டும். எதுவுமே தெரியாது. இந்த மாலையபக்ஷம் என்றால் என்ன, எதற்காக ஒதுக்கப்பட்டது, எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. பிதர்கள் வழிபாட்டுக்காகத்தான் இந்த வருடத்திலே இந்த 15 திதிகள் ஒதுக்கப்பட்டது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இவ்வாறான இந்த மாலையபக்ஷ சிரார்த்த காலங்களிலே பிதர்களை வேண்டி வழிபாடு செய்வது, பிரதமை முதல் அமாவாசை வரையிலே இந்த குடும்பத்திலே மறைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி சிரார்த்தம் செய்வது, எல்லோருக்குமாக சிரார்த்தம் செய்வது. இப்போ நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒரு சந்நியாசம் பெற்றிருந்தால், சாமியாராக போய் ஏற்பாடு சொல்வார்கள், அவ்வாறு செய்தால் அவர்களுக்காக கூட இன்றைய தினம் சந்நியஸ்தமாலயம் என்கின்றதாகி இந்த மாலைய சிரார்த்தம் இன்றைய இந்த வியாழக்கிழமையிலே சந்நியஸ்தமாலயம் என்கின்ற சிரார்த்தம் செய்கின்ற ஒரு சிறப்பும் இன்று உண்டு. எனவே இந்த காலத்திலே ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யவே படாது, வீடுகளிலே கிரகப்பிரவேசம் செய்யவே கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இது புரியாமல் ஒரு சிலர் செய்வதனாலே அதனாலே ஏற்படுகின்ற இந்த தவறுகள் எல்லோரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு நாள், நட்சத்திரம், திதி, வாரம், யோகம் இவையெல்லாம் பார்க்க வேண்டும். எதுவும் புரியாமல் நாம் செய்கின்ற வழக்கம் இப்பொழுது பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிதர்களுக்குரிய காலம் மாலையபக்ஷ காலம் என்பது ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த மாலைய சிரார்த்தம் வழிபாடுகள் பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்து சுபம்.